தேசிய தலைவரை மையப்படுத்தி மீண்டும் சர்ச்சை. ஒரு சிலர் இப்பொழுது நடத்தியிருக்கக்கூடிய இரகசிய கூட்டமும் அதன் அடிப்படையில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளும் அதனை மையப்படுத்தி எழும்பியிருக்கக்கூடிய சர்ச்சைகளும் இப்பொழுது பேசுபடு பொருளாக மாறியிருக்கின்றன. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேசிய தலைவரை மையப்படுத்தி சில விடயங்கள் பேசுபடு பொருளாக மாறுவதும் அதன் பின்பு அவை அடங்கிவிடுவதும் வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றன. சிங்களர்களை பொறுத்தமட்டில் தேசிய தலைவர் ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். தமிழர்களை பொறுத்தமட்டில் இருவேறு கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. ஒன்று, தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற செய்தி. இன்னொரு புறம், தேசிய தலைவர் உயிரோடு இல்லை, அவருக்கு மெழுகுவர்த்தி உலகமெங்கும் கொளுத்துவதற்கான களங்களை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேடலோடு ஒரு சிலருடைய முயற்சி. இவைகள்தான் இன்று பரபரப்பு செய்திகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. உண்மையிலே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, எதனை மையப்படுத்திய களங்களாக இவைகள் சென்று கொண்டிருக்கின்றன என்பதை குறித்து இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காத தோழர்கள் பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய அனைத்து காணொளிகளையும் நீங்கள் பார்ப்பதற்கான ஒரு களத்தை அது கொடுக்கும். எனவே எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நீங்கள் பகிர்ந்தளித்து உங்களுடைய கருத்துகளையும் பதிவிடுங்கள். அது எங்களுடைய வளர்ச்சிக்கு இன்னொரு களத்தை கொண்டு வந்து நிறுத்தும். தேசிய தலைவர் அவர்களை மையப்படுத்தி பல விடயங்கள் பல காலகட்டங்களில் பேசப்பட்டிருக்கின்றன. ஒரு சில காலம் தேசிய தலைவர் இல்லை என்கின்ற ஒரு செய்தி வலுவடைந்து கொண்டு இருக்கும். திடீரென்று தேசிய தலைவர் தோன்றி அந்த நிகழ்வுக்கான ஒரு உரையை அவர் ஆற்றுகின்ற பொழுது மீண்டும் பரபரப்பு பற்றி கொள்ளும். இது அவர் உயிரோடு இருந்த அந்த காலகட்டங்களில் எல்லாம் நாம் அறியக்கூடிய ஒரு விடயம். ஆனால் 2009 பின்பு நடந்த பல மாற்றங்களை குறித்த செய்திகளை எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இலங்கை ஆட்சியாளர்களும் இலங்கை இராணுவத்தினரும் ஒரு உடலை காட்டி இந்த உடல் தேசிய தலைவருடைய உடல்தான் என்பதை அழுத்தமாக பதிவிட்டார்கள். உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்து போனார்கள். அதன் பின்பு அதை குறித்து பல சர்ச்சைகளும் எழுப்பிக் கொண்டு இருந்தன. அவர்கள் காட்டிய உடல் தேசிய தலைவருடைய உடல் இல்லை என்கின்ற சர்ச்சை வலுவாகவே பதிவாகி கொண்டு இருந்தன. குறிப்பாக தமிழகத்திலிருந்து அதற்கான அந்த ஆதரவு களங்கள் மிக அழுத்தமாகவே பதிவாகி கொண்டு இருந்து கொண்டும் இருக்கின்றன. தேசிய தலைவர் மீண்டும் வருவார், தமிழர்களுக்கான ஒரு தனிநாட்டை பெற்றுக் கொடுப்பார் என்கின்ற கருத்துகள் அழுத்தமாகவே பதிவாகி கொண்டு இருந்தது என்பதை நாம் இன்று வரை பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் இந்த குரல் அழுத்தமாக இருக்கிறதா என்றால் அதைவிட அழுத்தமாக இந்த விடயத்திற்கான களங்கள் தமிழகத்தில் இருக்கிறது என்பதுதான் பதிவு. இந்த சூழலில்தான் கடந்த வருடம் தேசிய தலைவர் அவர்கள் இல்லை என்பதை பறைசாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தேசிய தலைவர் அவர்களுடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் அவர்களுடைய ஏற்பாட்டில் தேசிய தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அரங்கேறியது. இந்த நிகழ்வு அரங்கேறிய அதே வேளையில் சர்ச்சைகளும் எழும்பத் தொடங்கின. சர்ச்சைகள் எப்படி எழும்பின என்றால், தேசிய தலைவரும் தேசிய தலைவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் உயிருடன் தான் இருக்கிறார்கள் என்பது இருக்கிறது. அந்த சூழலில் எப்படி தேசிய தலைவருக்கு நீங்கள் மெழுகுவர்த்தி கொளுத்த முடியும் என்கின்ற கேள்விகளோடு சர்ச்சைகள் எழும்பின. ஆனால் ஒரு சிலர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் வேறு விதமாக இருந்தன. களத்தில் அவர் போராடித்தான் தன்னுடைய உயிரை மாய்த்திருப்பார். இங்கு குறிப்பிடுகின்ற ஒரு அணியினர் குறிப்பிடுகின்றது போல அவர் உயிரோடு இருக்கிறார் என்பது இட்டுக்கட்டிய ஒரு பெரிய பொய் என்கின்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருந்தன. இந்த சூழலில்தான் இயக்கத்தில் இருந்த கிட்டு அவர்களுடைய அண்ணன் ஒரு கருத்தை பதிவிட்டார். அவர் பதிவிட்ட கருத்து மிக உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருந்தது. இலங்கை இராணுவத்தினரால் காட்டப்பட்ட உடல் தேசிய தலைவருடைய உடல் இல்லை என்பது எனக்கு தெரியும். காரணம், தேசிய தலைவரோடு நான் நெடுநாள் பயணித்திருக்கின்றேன். எனவே அவரை குறித்து எனக்கு தெரிந்த விடயத்தின் அடிப்படையில் அந்த உடல் அமைப்பை வைத்து பார்க்கின்ற பொழுது அது தேசிய தலைவருடைய உடல் இல்லை என்கின்ற கருத்தை கிட்டு அவர்களுடைய அண்ணன் குறிப்பிட்டிருந்தார். அப்படி என்றால் இந்த காட்டப்பட்ட உடல் மீது சர்ச்சைகள் எழும்பின. ஆனால் தொடர்ச்சியாக தேசிய தலைவர் இல்லை, ஒரு சிலர் நிதி சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி தேசிய தலைவருடைய பெயரை பயன்படுத்தி
தங்களுக்கான நிதிகளை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு அழுத்தமான பதிவு ஏற்பட்டது. அதற்காக பல ஆதாரங்களையும் ஒரு சிலர் சொல்லத் தொடங்கினார்கள். ஆனால் அவைகள் எடுத்து வைக்கப்படவில்லை. எல்லாமே வாய் வார்த்தைகளாகவே பயணித்து கொண்டு இருந்தன. இந்த சூழலில் மீண்டும் தேசிய தலைவரை மையப்படுத்திய ஒரு சர்ச்சை. அந்த சர்ச்சை என்னவென்றால், தேசிய தலைவரை மையப்படுத்தி ஒரு விடயத்தை எடுப்பதற்காக ஒரு கூட்டத்தை அறிவுமதி என்பவருடைய தலைமையிலே அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த கூட்டத்திலே அவர்கள் பேசிய விடயங்கள் என்னவென்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் வருகின்ற மே மாதம் தேசிய தலைவருடைய நினைவு அவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்தி வீர வணக்கம் செய்வதற்கான களத்தை எடுக்க வேண்டும். அவர் இல்லை என்பதை அழுத்தமாக பதிவிடக்கூடிய களமாக இது அமைய வேண்டும் என்ற ஒரு கருத்தாக்கத்தை மையப்படுத்திய செய்திகளை அவர்கள் பரிமாறியிருக்கிறார்கள். எதற்காக 15 ஆண்டுகள் கழித்து தேசிய தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்கான ஒரு களத்தை இவர்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எழும்பாமல் இல்லை. அந்த கேள்விக்கான விடைகளையும் அவர்களே சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு சிலர் தேசிய தலைவர் இருக்கிறார் என்பதை மையப்படுத்திய கருத்துக்களை வைத்துக்கொண்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த குழப்பம் தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் தேசிய தலைவருக்கு நாம் இந்த மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய நிகழ்வை உலகமெங்கும் கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கின்றோம். அதற்கான அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளை சார்ந்த அங்கு இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளிடம் தொடர்பு கொண்டு இது குறித்த விடயங்களை பேசுவதற்கு தயாராகி இருக்கிறோம் என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கிறார்கள். இது அவர்கள் பக்கம் நியாயமாக இருக்கின்றது. ஆனால் இன்னொரு பக்கம் பல நெடுமாறன் ஐயா அவர்கள் போன்றவர்களெல்லாம் ஆதரவாக சொன்ன ஒரு கருத்தும் இருக்கின்றது. எங்களை பொறுத்த மட்டில் அவர் இருக்கிறார் என்பது நிஜம். கண்டிப்பாக நேரமும் சூழலும் அமைகின்ற பட்சத்தில் அவர் வருவார் என்கின்ற தகவல்களை அவர்கள் அழுத்தமாக பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். 1.5 வருடமாக இந்த கருத்துக்களை அவர்கள் அழுத்தமாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அவ்வப்போது வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், ஐயா காசி ஆனந்தன் போன்றவர்களெல்லாம் இந்த விடயத்திற்கு ஆதரவு தரக்கூடிய கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவர்களை பொறுத்த மட்டில் தேசிய தலைவர் இருக்கிறார் என்பதில் அவர்கள் அழுத்தமான நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது தேசிய தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாடை உலகமெங்கும் கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை ஒரு அணியினர் எடுக்க தொடங்கி இருக்கின்றார்கள். அவர் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அணியினர் இப்பொழுது அவர் இருக்கக்கூடிய விடயத்தை அதை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு களத்திற்கு இந்த மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய விடயம் கொண்டு செல்லுமா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. நாம் பலருடைய நம்பிக்கைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அல்லது பலர் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது தேசிய தலைவர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று நம்பிக்கை உடையவர்கள் இன்று வரை குறிப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அவர் இல்லை என்பதையும் அழுத்தமாக ஒரு சிலர் பதிவிடுகின்றார்கள். இப்படி இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் ஏதோ ஒரு அரசால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு பின்னால் இதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்கின்ற செய்திகளும் சொல்லப்படுகின்றது. தற்பொழுது இந்த விடயம் எதை நோக்கி நகர இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. நன்றியுடன் என்பார்.